தேவக்கோட்டை நகராட்சி கூட்டத்தில் அமமுக கவுன்சிலர்கள் வெளிநடப்பு. சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை நகராட்சியை அமமுக கவுன்சிலர்கள் ஆதரவோடு அதிமுக கைப்பற்றியது. இந்நிலையில் தலைவர் சுந்தரலிங்கம் தலைமையில் நகராட்சி கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் அமமுக 23வது வார்டு கவுன்சிலர் கோமதி பேசுகையில், நான் குடியிருக்கும் பகுதியில் ஒப்பந்தமிட்டு 2 ஆண்டுகளுக்கு மேலாகியும் இதுவரை சாலை அமைக்கவில்லை என்று கூறியவர், மேலும் இதை கண்டித்து நான் வெளிநடப்பு செய்வதாக கூறி கூட்டத்தை விட்டு வெளியேறினார். அவரோடு சேர்ந்து மற்ற அமமுக 6வது வார்டு கவுன்சிலர் கமலக்கண்ணன், 4வது வார்டு கவுன்சிலர் ஈஸ்வரி, 17வது வார்டு கவுன்சிலர் நித்யகுமார், 23வது வார்டு கவுன்சிலர் தனலட்சுமி ஆகியோர் வெளிநடப்பு செய்தனர். மேலும் 6வது வார்டு கவுன்சிலர் கமலக்கண்ணன் கூறுகையில், சாலை பணி முடிவடைந்தால்தான் கூட்டத்தில் இனிமேல் பங்கேற்போம் என்று தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து கவுன்சிலர்களை அழைத்து பேசிய நகராட்சி தலைவர் சுந்தரலிங்கம், சாலை பணியை விரைந்து முடிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார். Thank you.